ஆ சொல்லுமா. இல்லம்மா, அவர் தான் மாலை போட்டுருக்காருல்லம்மா, வீட்டுல எப்படிம்மா எடுக்க முடியும்? சரிம்மா. யாருமா? அம்மாங்க, நீங்க நாத்திகம் இல்லைங்களா, சிக்கன் மட்டன் எடுக்கலையான்னு கேட்டாங்க. அதான் வீட்டுல எப்படிங்க சமைக்க முடியும், அதான் சொல்லிட்டேன். யாரதா? சார் ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணிருந்தீங்களே. இதோ இருங்க வந்துடுறேன். என்னது? பிரியாணிங்க, மட்டன் பிரியாணி. என்னது? மட்டன் பிரியாணியா? ஆமாங்க. இப்பதான் உங்க அம்மாட்ட சொல்லிருந்தா வீட்டுல சமைக்க கூடாதுன்னு. எங்க வீட்டுல தாங்க சமைக்க கூடாது, நான் ஆர்டர் தானங்க பண்ணேன். ஏங்க ஏங்க என்னங்க நீங்க, உங்களுக்கு தானங்க விரதம், எனக்கு இல்லைங்களே. சார் போதுமா இன்னும் வேணுமா சார்? இன்னும் ஒரே சிக்கன் தந்தூரி. இன்னுமா? சார் என்னென்ன படிங்க? சிக்கன் பிரியாணி, சரி. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் சுக்கா, மீன் ஒரு 4, முட்டை ஆம்லேட்டு, ப்ரான் ஃப்ரை, காடை, சிக்கன் தந்தூரி. அவ்வளோதான் சார். கொடுவா சார். சரி. ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? கேளுங்க. இல்லை, இது ஒரு டெய்லி சாப்பாடா இல்லை என்ன விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நாளைக்கு சபரிமலைக்கு மாலை போட போறேன். 40 நாளைக்கு இந்த சிக்கனு மட்டனு மீன் இறா இதெல்லாம் தின்ன முடியாது. அதுதான் இன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவோமே, அவ்வளவுதான். மற்றபடிலாம் ஒண்ணும் இல்லை. சரிங்களா? அடப்பாவி, அதுக்காக 40 நாள் சாப்பாட்டையும் ஒரே நாள் சாப்பிடுவாங்க? சார் எவ்வளோ பெட்ரோல் போடணும்? பெட்ரோல் இது டேங்க் ஃபுல் பண்ணுறேண்ணா. சொல்கிறா சார். ஒரு நிமிஷம்டா. இங்கே ஃபோன் பேசக்கூடாது பெட்ரோல் பங்க்ல. பாரு என்னது இது, ஃபோன் பேசக்கூடாது. சரி, ஃபோன் பேசக்கூடாதுன்றீங்க. இப்போ நான் பெட்ரோல் போட்டிருக்கேன், கேஷ் பே பண்ணுமே. அங்கே ஜிபே இருக்கு, அதில் பாருங்க. நீங்கள் தான் ஃபோன் பேசக்கூடாதுன்றீங்களே பெட்ரோல் பங்க்ல, அப்புறம் ஜிபே மட்டும் பண்ணுன்றீங்க. அதை எடுத்து உள்ளே வச்சிருங்க. சார் இங்கே எங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதான் நாங்கள் செய்கிறோம். ஏன்னா பெட்ரோல் பங்க்ல ஃபோன் பேசக்கூடாதுன்றீங்க, ஆனால் ஜிபே மட்டும் பண்ணுன்றீங்க. இதெல்லாம் நியாயமாண்ணா? மக்களே நீங்களே சொல்லுங்க, இது தப்பா சரியா? ரஜினி, என்னங்க வெளியில போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? ஃப்ரெண்டு பார்க்க போறேன், போயிட்டு வந்துடுறேன். வேணாம், போவாதீங்க. போனா இல்லடி, எங்க வீட்லயேங்க. போயிட்டு வந்துடுறேன். இல்லங்க, டிவி நியூஸ் தான் பாத்தீங்களா, மழை புயல்ன்றாங்க. நீங்க பாட்டுன்னு சுத்தினா என்னங்க அர்த்தம்? போன புயலுக்கு போனேன், வந்துட்டேன்ல, போயிட்டு வந்துடுறேன். நீங்க வீட்லயே இருங்க. போயிட்டு வந்துடுறேன். சரி போங்க, நான் சொன்னா கேட்க போறீங்க. போயிட்டானா படுபாவி பையன்? எத்தனையோ புயல் வருது, மழை வருது, இவனை கொண்டு போய் சேர்க்க மாட்டுது. இந்த புயலாச்சும் இவனை கொண்டு போய் சேர்க்குதான்னு பார்ப்போம். வந்துட போறான் வீட்டுக்கு. டாக்டர், எப்படியாவது எங்க வீட்டுக்காரர் காப்பாத்துங்க டாக்டர். நம்ம கிட்ட வந்துட்டீங்களா, எல்லாம் சரி பண்ணிடலாம். அச்சோ அச்சுச்சோவா? கிரில் அவுட்டா? இல்ல அவுட்டா? அட கடவுளே. சார் ஜெயிச்சிடலாம். இவ்வளவு போனா என்ன, சண்டை இருக்கும், நமக்கு என்ன கவலை? அடா போடு சார். கப்பு நமக்கு தான் சார், சண்டை இருக்கும், நமக்கு என்ன பயம்? அட்ரா. ஏமா எப்பத்துல இருந்து இருக்கு இது மாதிரி இருக்கு? அப்போ நாத்திகள் வந்து இப்படிதான் இருக்காரு டாக்டர். ஓஹோ, சர்மா காலியா போச்சு. இப்படிதான் டாக்டர், சர்மா காலியான்ட்டு புலம்பிட்டே இருக்காரு டாக்டர். 4 ஷவர்மா கூட வாங்கி கொடுத்து பாத்துட்டேன் டாக்டர். கோழி காலியா போச்சு. இப்படிதான் டாக்டர், கோழி அடிச்சு கூட குழம்பு வச்சு கொடுத்து பார்த்தேன், அப்ப கூட சரியாகல டாக்டர். ஐயோ போச்சு. காலி. ஐயரும் காலி ஆயிடுச்சு. இப்படிதான் டாக்டர், எது ஐயர் காலின்ட்டு எதிர்ட்டு ஐயர் அம்மா வந்து சண்டைக்கு வராங்க டாக்டர். மா இதுக்கு பேரு கிரிக்கெட் பைத்தியம்.
இது குணமாவது இன்னும் 4 வருஷம் ஆகும். இதுக்கு இன்னும் மருந்தெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. குணமானாலும் குணமாகலாம், குணமாட்டி இப்படியே கூட இருக்கலாம். கூட்டிட்டு போங்க. நான் நம்பிக்கைத்தாம வாழ்க்கேன். டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர், எப்படியாவது எங்க வீட்டுல கொஞ்சம் காப்பாத்தி கொடுங்க டாக்டர். அப்படின்னா ஒரு வைத்தியம் இருக்கு, முரட்டு வைத்தியம் பண்ணி பார்க்கலாமா? ஐயோ என்ன வேணா பண்ணுங்க டாக்டர், எங்க வீட்டுல எங்கிட்ட நல்லபடியா கொடுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இருங்க வாங்க. டாக்டர் கமலா, என்ன கமலா டாக்டர் கூட்டம் வந்திருக்க? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? ஆமா 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 ஆமாடா, அவன் எப்பவுமே அப்படிதான்டா, எப்பவுமே போன எடுக்கவே மாட்டான்டா அவன். டிவியில முக்கியமான நியூஸ் போகுதுடா, பார்த்து வந்துடுறேன்டா. இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு டிவி கூட பார்க்க முடியலப்பா. யோ ஏஞ்சி போய் உங்க வீட்டுல போய் டிவி பாரியா. ஆஹா, இது நம்ம வீடு இல்லையா? போறியா போலீஸ கூப்பிடுவா. ஏமா கோவப்படுற? போயிடா போயா. ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெட்டியா பண்ணி தாத்தா பிரச்சனைங்க. வெளியே ஒரே மழை, நான் தான் பாத்ரூம்ல இருந்தேன்ல, மாடியில காய் வச்சுக்க துணிலாம் எடுத்துன்னு வந்திருக்கலாம்ல. ஏண்டி கத்துற? நனைஞ்சா நனைஞ்சிட்டு போட்டோம். நனைஞ்சதெல்லாம் உங்க துணி தான், எங்க துணி இல்ல, எல்லாம் உங்க ஜெட்டி பண்ணின்னு போங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஜெட்டி பண்ணி இல்லாம வேலைக்கு போங்க. ஜெட்டி பண்ணி இல்லாம சாமி பார்த்து வரக்கூடாதா? நான் பார்த்து வரக்கூடாதா? சந்தில இருந்து நீங்க தான் வரீங்க, நீங்க தானே பார்த்து வரணும். சந்தில இருந்து வந்தா நீ பார்த்து வர மாட்டியா? ஆரம்பி அடிக்க மாட்டியா? கண்ணு பிள்ளைய எடுத்து நீங்க என்ன சாமி இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்படி பேசுறாங்க உங்களுக்கு? ஐயோ, மாலை போட்டிருக்கேன்னு பாக்குறேன், இல்ல அசிங்கமா பேசிட்டேன் சொல்லிட்டேன். டேய் இதுக்கு மேலே மாடா அசிங்கமா பேசணும்.